ஆனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது சந்தன மரம்ன்ட்டு. ஏன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய அடையாளமே இந்த சந்தன மரம் தான். அதனால தான் திருப்பத்தூரை வந்து சந்தன மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுடைய தோட்டத்தில் இன்றைக்கி வந்து 1000 சந்தன மரக்கன்றுகளை நடவு செய்ய போகிறோம். அதற்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நேற்று நல்ல மழை, இப்போ தோட்டத்தில் நல்ல ஈரம் இருக்குது. அதனால் குழி எடுத்து இந்த செடி நடுற பணியை தொடங்க போகிறோம். நான் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய சந்தன செடி வந்து ஈஷா நர்சரியில் வாங்கின செடி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின செடி. இதனுடைய விலை கூட ரொம்ப கம்மி தான். அவங்க ரொம்ப ஒரு 3 ரூபாய்க்கு வந்து இந்த செடியை கொடுத்தாங்க. அதனால் எங்களுடைய தோட்டத்தில் முதல் முறையாக நடுறோம். எல்லா விவசாயிகளும் தங்களுடைய நிலத்தில் இந்த மாதிரி இந்த வேலி ஓரத்தில் நடவு செய்யலாம். அதனால் இது வந்து 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தால் கூட அதிக அளவு நம்ம செய்யும்போது நிச்சயமாக இது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பயிரும் கூட. உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் நடலாம்.